السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த துஆவை அதிகமாக ஓதுவோம். இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து துன்பங்களையும் நீக்குகின்றான், கஷ்டங்களையும் நீக்குகின்றான். அதற்கு பதிலாக நாம் இழந்ததை விட அல்லாஹ் சிறந்த ஒன்றை நமக்கு வழங்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம், கவலை, துன்பம், பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது இதனை ஓதுவோம். இன்றிலிருந்து நாம் இந்த துஆவை ஓதுவதற்கு ஆரம்பம் செய்வோம். இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆ. இன்று அசரிலிருந்து நாம் இதனை ஓதுவோம். ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பின்னாலும் ஓதுவோம். ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் நீக்குவான். அதற்கு பகரமாக சிறந்ததை அல்லாஹ் நமக்கு வழங்குவான். என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம ஆஜிஸ்னி ஃபீ முஸீபதி வஹ்லிஃப் லீ கைரம் மின்ஹா. மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். அல்லாஹும்ம ஆஜுர்னி ஃபீ முஸீபதி வஹ்லிஃப் லீ கைரம் மின்ஹா. இறைவா, என் துன்பத்திற்காக நீ கூலி தருவாயாக, மேலும் இதைவிட சிறந்ததை பகரமாக தருவாயாக என்று அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய இந்த துஆ முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நமக்கு